12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல். வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடத்தோட தலைப்பு முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். பார்க்கலாமா? இரட்டை பதிவு முறை என்றால் என்ன? இரட்டை பதிவு முறை என்பது ஒவ்வொரு பற்று இருப்புக்கு நிகரான ஒரு வரவிருப்பும் ஒவ்வொரு வரவிருப்புக்கு நிகரான ஒரு பற்றிருப்பும் இடம்பெறக்கூடிய கணக்கு முறை தான் இரட்டை பதிவு முறை. இந்த இரட்டை பதிவு முறையில் கணக்கினுடைய பொன்னான விதிமுறைகள் தவறாமல் பின்பற்றப்பட்டிருக்கும். இந்த இரட்டை பதிவு முறையை பின்பற்றக்கூடிய நிறுவனங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறுவனமும் கூட்டுறவு சங்கங்களும் இந்த இரட்டை பதிவு முறையை தவறாமல் பின்பற்றுவாங்க. ஒற்றை பதிவு முறை என்றால் என்ன? இரட்டை பதிவு முறையின் விதிகளை முழுமையாக பின்பற்றாத கணக்கியல் பதிவு முறையை தான் ஒற்றை பதிவு முறைன்னு நாம் அழைக்கிறோம். இந்த முறையை பின்பற்றக்கூடிய நிறுவனங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, தனியார் வாணிபம், இந்து கூட்டு குடும்பம், இவை இரண்டும் இந்த முறையை பின்பற்றாங்க. முழுமை பெறாத பதிவேடுகள். நிறுவனங்கள் கணக்கேடுகளை முழுமையாக இரட்டை பதிவு முறையில் தயாரிக்காத போது அல்லது பராமரிக்காத போது அவ்வேடுகளை முழுமை பெறாத பதிவேடுகள்னு அழைக்கப்படுது. நிறுவனங்கள் இந்த முழுமை பெறாத பதிவேடுகளை கையாளும் போது ஆள்சார் கணக்கு, ரொக்க கணக்கு இது ரெண்டை மட்டுமே கையாளுறாங்க. சொத்து கணக்கையும் பேரளவு கணக்கையும் புறக்கணிச்சிடுறாங்க. சில சமயங்களில் சில பதிவுகள் முற்றிலுமாக பதியப்படாமல் புறக்கணிக்கப்படுது. ஆகையால் இதனை நம்ம முழுமை பெறாத பதிவேடுகள்னு அழைக்கிறோம். இம்முறை பார்த்தீங்கன்னா ஒரு முழுமை பெறாத, அறிவியல் தன்மையற்ற மற்றும் ஒழுங்கற்ற கணக்கேடுகள் முறையா காணப்படுது. வங்கியா இருக்கட்டும் அல்லது பிற அமைப்புகளா இருக்கட்டும், இம்முறையில கையாளக்கூடிய கணக்கேடுகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆக மொத்தம் இது சட்ட தேவையை பூர்த்தி செய்ய இயலாத ஒரு கணக்கேடுகள் முறையா காணப்படுது. சரி மாணாக்கர்களே, இன்னைக்கு நாம இரட்டை பதிவு முறைனா என்ன, ஒற்றை பதிவு முறைனா என்ன, முழுமை பெறா பதிவேடுகள்னா என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வகுப்புல பார்த்தோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.